லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி தனது மனதில் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக கோவையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம். பாலிடிக்ஸ் இஸ் எசென்ஷியலி காம்ப்ரமைஸ். இதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கு. அப்போ போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை சரி அவ்வளோதான், ரெண்டே விஷயந்தான். உங்கள் கையில் ஒரு லா புக் இருக்குது, இந்தியன் பீனல் கோடு புக் இருக்குது, பார்க்குறீங்க, நீ தப்பு செஞ்சுருக்க, நீ தப்பு செய்யலை, இரண்டே டெசிஷன் தான் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேருந்து போனால் 50% உங்களை பாராட்டுவாங்க, 50% உங்களை திட்டிட்டு போவாங்க. ஏன்னா 50%க்கு மட்டும்தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும், நியாயம் கொடுக்க முடியும். ஸோ பட் நீங்கள் அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளாக இருந்த ஒரு எனக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, ஷுட் வி கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ், இந்த சேரில் நாம் இருக்கணும். காரணம், உங்கள் மனசில் டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். யூ ஹவ் டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ், டு கண்டினியூ இன் பாலிடிக்ஸ், டு டூ பாலிடிக்ஸ். ஒரு சாதாரண மனிதனை போல எதுவும் எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில் கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரியில்லை இவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மேலே ஒரு பிரச்சனை, நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா கூட பொறுத்துக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது நம்மளை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில் வருதுன்னா அதையும் படிக்கணும், அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அதையும் பொறுமையாக கேட்டுக்கணும், அதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்ல மனிதர்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த அரசியலை பார்த்துருக்கீங்க, அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபயர்.